வெல்கம் டு ஸ்பார்க்ஸ் அகாடமி. இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸில் ஆகஸ்ட் 10, 2024 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ வேர்ல்ட் லைன் டே என்னைக்கு செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா ஆகஸ்ட் 10. எதுக்காக அப்படின்னா உலக லெவலில் சிங்கங்களோட எண்ணிக்கை கம்மியாயிட்டே வரனால அதை கன்சர்வ் பண்ணுறதுக்காக நம்ம செலிப்ரேட் பண்ணுறத வேர்ல்ட் லைன் டே ஆகஸ்ட் 10 செலிப்ரேட் பண்ணுறோம். அடுத்த ஸ்கீமில் தமிழ் புதல்வன் திட்டம் எங்கே லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கோயம்புத்தூரில் நேற்று லான்ச் பண்ணாங்க ஆகஸ்ட் 9th. ஸோ இந்த திட்டம் பற்றி என்ன அப்படின்னா 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கவர்மெண்ட் இல்லைன்னா கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸில் படித்த தமிழ் மீடியமில் படித்த மாணவர்களுக்கு உயர்கல்வியில் மாதந்தோறும் ரூபாய் 1000 வழங்குற திட்டம் தான் தமிழ் புதல்வன் திட்டம். இது மட்டும் இல்லாமல் இப்போ 6 முதல் 10ஆம் வகுப்பு வரை கவர்மெண்ட் ஸ்கூல் இல்லைன்னா கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் படித்து ஐடிஐயில் சேர்ற மாணவர்களுக்கு மாதந்தோறும் 1000 வழங்குறாங்க. ஸோ இதுதான் தமிழ் புதல்வன் திட்டம். அடுத்து ஒலிம்பிக்ஸில் இன்னொரு பிரான்ஸ் கிடைச்சிருக்கு இந்தியாவுக்கு. எதனால அப்படின்னா 57 kg மென்ஸ் ஃப்ரீ ஸ்டைல் ரெஸ்லிங் யார் வாங்கி கொடுத்துருக்காங்கன்னா அமன் ஷெராவட். ஸோ இவங்க தான் இந்தியாஸ் யங்கஸ்ட் இண்டிவிஜுவல் ஒலிம்பிக் மெடலிஸ்ட். அதாவது இந்தியாவிலேயே இண்டிவிஜுவலாக மெடல் வச்சிருக்க யங்கஸ்ட் இண்டிவிஜுவல் இவங்க தான், அமன் ஷெராவட். ஸோ ஒலிம்பிக்ஸில் நேற்று பார்த்தோம் ஹாக்கியில் ஒரு பிரான்ஸ் மெடல் கிடச்சிருக்கு இந்தியாவுக்கு. ஸோ அதில் கோல் கீப்பராக இருந்தாங்க இல்லையா பிஆர் ஸ்ரீஜேஷ், இவங்களை பற்றி என்ன எனக்கு அப்டேட் அப்படின்னா, ஸோ ஒலிம்பிக்ஸில் க்ளோசிங் செரிமனி அதாவது நிறைவு விழாவில் யார் நம்ம நாட்டு கொடியை ஏந்த போகிறாங்கன்னு பார்த்தோம் ஆல்ரெடி. மனு பாக்கர் அவங்க யாருன்னா 2 பிரான்ஸ் ஜெயிச்சு கொடுத்துருக்காங்க ஷூட்டிங்கில். ஸோ இப்போ இவங்க பிஆர் ஸ்ரீஜேஷும் க்ளோசிங் செரிமனியில் இந்தியா ஃப்ளாகை ஹோல்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த வாரம் கரண்ட் அஃபேர்ஸோட MCQs பார்க்கலாம். ஸோ ஹூ வான் த ஃபர்ஸ்ட் விஞ்ஞான் ரத்னா அவார்ட்? முதல் விஞ்ஞான் ரத்னா விருதை வென்றவர் யார் அப்படின்னு பார்த்தா கோவிந்தராஜன் பத்மநாபன். இவர் தான் ஃபர்ஸ்ட் விஞ்ஞான் ரத்னா அவார்டு வாங்க நாமினேட் ஆயிருக்காங்க. எப்போ கொடுக்க போறாங்க அவார்டு அப்படின்னா ஆகஸ்ட் 23 ஸ்பேஸ் டே அன்னைக்கு கொடுப்பாங்க. அடுத்து ஹிரோஷிமா டே எப்போ அப்சர்வ் பண்றோம் அப்படின்னா ஆகஸ்ட் 6th. அதே நாகசாகி டே ஆகஸ்ட் 9th. So which state won the best state award for high organ donation? உடல் உறுப்பு தானத்திற்காக சிறந்த மாநில விருதை வென்ற மாநிலம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா 2024க்குன்னு கேட்டாங்கன்னா தெலங்கானா, அதே 2023ல தமிழ்நாடு. ஸோ வேர் வாஸ் த தமிழ் புதல்வன் ஸ்கீம் லான்ச்ட்? தமிழ் புதல்வன் திட்டம் எங்கு தொடங்கப்பட்டதுன்னு கேட்டா கோயம்புத்தூர்ல. அதே மாதிரி who won the bronze medal at men's freestyle 57 kg wrestling at Paris Olympics 2024? ஒலிம்பிக்கில் ஆண்கள் ஃப்ரீஸ்டைல் 57 கிலோ மல்யுத்தத்தில் வெண்கல பதக்கம் வென்றவர் யாருன்னு பார்த்தா அமன் ஷெராவட். ஸோ இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ நாளைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம்.